ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பராக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேப்ஷா என்ட்ரி ஒர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பேமெண்ட் வருதான்னு கேட்டிங்கன்னா வருது. ஸோ இது எப்படி இன்கம் எடுக்கிறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இது என்ன ஜாப் எப்படி பண்ணுறது மாதிரி புரிய வரும். உங்களில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஜாப் என்னென்னு கேட்டிங்கன்னா டேட்டா என்ட்ரி, கேப்ஷா ஒர்க்கு, ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்பு, டைப்பிங் ஜாப்ஸ் இந்த மாதிரி தான் அதிகமாக கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு புது வெப்சைட்டை ரிவ்யூ பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்டு 2021 லான்ச் ஆன ஒரு வெப்சைட்னு சொல்லலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இந்த வெப்சைட்டை பற்றி ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஏதோ ஒரு யூடியூப் சேனல் மூலிமா நீங்கள் பார்த்துருக்கலாம். அது மூலிமா நீங்கள் ஏன் பண்ணியிருக்கிறதும் பண்ணாதும் உங்களுடைய இதாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வெப்சைட்டில் நான் ஒர்க் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண போகிறது நீங்கள் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது, அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி வெப்சைட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதில் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப அதிகமாகலாம் இதில் நம்ம ஏர்ன் பண்ண முடியுங்கிறத சொல்ல முடியாது. ஏதோ பண்ணலாம், ஏதோ பாக்கெட் மணியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த வெப்சைட் கம்பெனிக்காரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 14,000 ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு இதில் 14,000 ஏர்ன் பண்ண முடியாது, பண்ணலாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த வெப்சைட்லேயே காத்துட்டு கிடக்கணும், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் 14,000 ஏர்ன் பண்ண முடியும். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 14,000 ஏர்ன் பண்ண முடியாது. இது அவங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. 50 ரூபா, 40 ரூபா, 30 ரூபான்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருக்காங்க. இது 50 ரூபா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 3ஆம் தேதி 45 ரூபா வந்திருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு, அதாவது dailycapshawork.com. இந்த வெப்சைட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நிறைய பேர் ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் பேமெண்ட் வருதா வரலையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்ல முடியும். எடுத்த உடனே ஒரு வெப்சைட் சொல்லிட முடியாது. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாருன்னு கேப்ஷா ஒர்க் மணி ஒர்த்து ஓவர் $200 எவ்ரி மந்த்துக்கு ஏர்ன் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு பண்ண முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் உங்களுடைய எஃபோர்ட்டை போட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே தான். அப்படி பண்ணிங்க, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நான் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். இப்போ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வேறு எதுவுமே கிடையாது, கேப்ஷா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கேப்ஷா டைப் பண்ண போகிறீங்க, சப்மிட் பண்ண போகிறீங்க, மணி ஏர்ன் பண்ண போகிறீங்க. இந்த 3 விஷயம் தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இது எப்படி ஐடி க்ரியேட் பண்ணுறதுனா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணணும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருந்தால் தான் இதில் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். கீழே அப்படி வந்துடுங்க, ரிஜிஸ்டர் நவுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு யூனிக்காக நேம் வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி, 10 டிஜிட் மொபைல் நம்பர், உங்களுடைய அட்ரஸ் ஒரிஜினல் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, 6 டிஜிட்டில் இருந்தாலும் ஓகே தான். பண்ணி முடிச்சுட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு ஒரு லிங்க் போகும். அந்த லிங்க்கை உங்களுடைய தானான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கிற வேண்டி தான். ஓகே, ஐடி உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாஸ்க்போர்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். டாஸ்க்போர்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கேப்ஷா கொடுத்துருப்பாங்க. கேப்ஷானா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, நம்பர் கேப்ஷா மட்டும்தான் வரும், லெட்ரு கூட வராது இந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லைவ் ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மவுஸை இந்த இடத்துல டச் பண்ணி இந்த நம்பரை நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே வேறு வெப்சைட்டில் 3-4 வெப்சைட்டுக்குள்ளே போகுது. இந்த வெப்சைட்டில் கிட்டத்தட்ட நிறைய மால்வேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்னால் நம்மளால் பார்த்து உணர முடியுது. ஸோ இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ ஆனால் ஓகே, ட்ரஸ்டபுளாக பணம் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதாவது நம்ம தப்பு சொல்லக்கூடாது, இந்த வெப்சைட்டையும் பணம் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் நான் சொல்ல முடியும். பாருங்கள், டக்குன்னு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுக்கணுங்க, இந்த மாதிரி கேப்ஷா டைப் பண்ணுறதுக்கான இடத்துல தான் கொடுக்கணும். இந்த மாதிரி 3-4 வெப்சைட்டுக்குள்ளெல்லாம் போகுது பாருங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொரு டேட்டாவையும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் நான் இப்போ கிளிக் பண்ணிவிட்டேன், வெப்சைட்டில் தான் போகுது. அப்படியே மேபி வந்துருச்சு அப்படின்னா நான் டைப் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணுறேன் பாருங்கள், 1680.
டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் கேப்ஷான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா அதுக்கும் வேறு வெப்சைட் தான் போகுது. மறுபடியும் பேக் வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆடு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கேப்ஷாவையும் நம்ம டைப் பண்ண ஆடு வந்து நம்ம கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த கேப்ஷாக்கு வந்து டாலர்ஸ் வந்து நம்மளுக்கு ஏறுங்கிறதையும் சொல்கிறாங்க. மினிமம் வித்ட்ரால் வந்து $2 இருந்தாலே போதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆடு வந்து கிளிக் பண்ணலாம். ஒரு ஆடை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். ஆடு கிளிக் பண்ணிட்டோன்னா 5 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு கேப்ஷாக்கு கிட்டத்தட்ட 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணுமாம். அண்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1 மோர் ஆடு வந்து கிளிக் பண்ண சொல்கிறாங்க. அதையும் கிளிக் பண்ணுவோமே. இவங்க சொல்லக்கூடிய பேச்சு எல்லாத்தையும் கேட்போம். ஆனால் இன்கம் கொடுத்தா ஓகே தான். ஆனால் ஓகே கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து இன்கம் வந்து எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். இந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து நம்பி ஒர்க் பண்ண வேண்டாம்னு தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து தப்பு சொல்ல முடியாது. ஓகே, ஏதோ ஆவரேஜாக இருக்குது. இன்னும் வந்து இந்த வெப்சைட்டை அப்கிரேட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து வேலிடேட்டிங் வேறு கேப்ஷன் வருது. அதுவும் பாருங்கள், ஃபினிஷ் கேப்ஷாங்கிறதையும் லோட் ஆகிட்டே இருக்குது. அதை கிளிக் பண்ணாலும் வேறு வெப்சைட்குள்ளே தான் போகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்குது. இதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து பேமெண்ட் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பே அவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணாலும் வேறு வெப்சைட்டுக்குள்ளே தான் போகுது. பே அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு $2 வந்துருச்சு அப்படின்னா பே அவுட் வந்து எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பேடிஎம் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க டேரெக்டாக. இந்த பேடிஎம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய பேடிஎம் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி விட்டுட்டிங்கனாலே போதும். நீங்கள் $2 வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுடைய பேடிஎம் வாலெட்டுக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. கூகுள் பேலையும் இவங்க வந்து பண்ணுறாங்க. யூபிஐ ஐடி, கூகுள் பே, பேபால் எது வேணாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதான் அந்த பேமெண்ட் ப்ரூஃப்லாம் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் ஏர்ன் பண்ண முடியாது. நம்ம எதிர்பார்க்க மாதிரி 5,000, 10,000, 20,000 அதில் ஏர்ன் பண்ண முடியாது. ஓகே, ஏதோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து பாக்கெட் மணிக்கு இந்த இடத்துல வச்சுக்கலாம் இந்த வெப்சைட்டை. இதை நம்பியே நீங்கள் வந்து உக்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. அதனால் நல்ல ஒரு ஜென்யூனான வெப்சைட்டை போய் தேடி ஒர்க் பண்ணுங்கள். நிறையா இபுக்ஸ்லாம் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு இபுக்ஸை பற்றி தெரிய வந்துச்சு. இபுக் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் ஓனாக இபுக் எழுதி செல் பண்ணுங்கள். நிறையா பேசிவ் இன்கம் வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு புக்கு விற்றுட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்கம் அடுத்தடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் போது. அண்டு பிளாகர் சீரிஸ் வந்து கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ்இஓ வந்து எப்படி வாங்குறது, அண்டு பிளாகர் இது ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து .comலாம் வாங்குறது, அந்த டொமைன்ஸ்லாம் எப்படி கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்குறதுங்கிறதுலாம் வீடியோஸு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. பெட்டிங்ஸ் வீடியோ நிறையா இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. இன்னும் நிறையா பெட்டிங்ஸ் வீடியோஸ்லாம் வச்சுருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் போதும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கும். இதுபோல் ஒரு புத்தம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.